உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கையெழுத்து போடுங்க. பேனா குடியா? அண்ணே இந்த அதெல்லாம் வேணாம். நான் நல்லா எழுதுறதுக்கே ஒரு பேனா வேணும் இருக்கேன். சரி, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணியா? சரிங்க. ஐயா, அதானே பார்த்தேன். என்னமோ பிரச்சனை ஒண்ணும் வராதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? புது பேனா நீங்க வாங்கிட்டு வந்தா கையெழுத்து போட்டுற முடியுமா? என்னம்மா, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட பணம். இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த வீடு அடுத்தவங்க கைக்கு போறதை விட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி எனக்கு எந்த மன கஷ்டமும் இல்லாம நிம்மதியா அமெரிக்காவுக்கு போவேன். சார், பத்திரத்தை மாத்தி இவங்க சொல்ற பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் ஏத்துக்கிறேன். அட என்னங்க ஐயா, ஒரு வேலையை ரெண்டு வேலையா பண்ண சொல்றீங்க? தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டாங்க. இனி நம்மளும் வாக்கு மாறக்கூடாதுல்ல, அதுதானே நியாயம். பொய் என்னைக்குமே ஜெயிக்காது, உண்மை என்னைக்குமே தோக்காது. அதே உங்களுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணாதான் அது நடக்கும். அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைச்சு ஒரு விஷயம் பண்ணா அது உங்க வாழ்க்கையதான் திரும்ப கெடுக்கும். என் மாமா வாழ்ந்த கோவில் என்னைக்குமே எங்க கைய விட்டு போகாது. ஏன்னா அது எங்களோட பொக்கிஷம். அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படாம இருக்கிற சொத்தை வச்சு எப்படி நிம்மதியா வாழணும்னு கொஞ்சம் யோசிங்க. போங்க. அம்மா, நீங்க அவங்கள மாதிரி அவசரப்பட மாட்டீங்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பத்திரம் ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். சரிங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடி முகம் திடீர்னு வாடி போச்சு? அங்க பாரு, அப்படியே உங்க அண்ணன் பார்வையிலே உப்பு மஞ்சள் தடவி சாப்பிட்டுட்டு வர போல இருக்க. அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. பரணி,
நீ புடவைய பாத்துக்க, அவனை நான் பாத்துக்கிடுதேன். மா, சேலை எடுக்காம என்னம்மா இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்க? ரத்னா, இத பாரு எப்படி இருக்குன்னு. சண்முகம் எங்க? நல்லா இருக்கா? ஐயா, உங்க பொண்ணை பாத்தீங்களா? ஏம்ல? ஐயா, பரணி கட்டிக்க போறது பாத்திர கடைக்காரன் பையன் செல்வத்தை. சும்மா ஒப்புக்கு சப்பானே டாக்டர் பையன் வந்து நிக்கான். அந்த 2 பேரையும் விட்டுட்டு பாப்பா அந்த வெறும்பாய சமூகத்துக்கிட்ட சேலைய காட்டி நல்லா இருக்குதான்னு கேக்குதா? இல்ல, நீ இந்த உழவு வேலை நல்லா பார்க்க. என்ன பண்ணணும், ஆறு பண்ணணும், எல்லாம் சரிதான். ஆனா இப்ப இங்க அது தேவையில்லை உனக்கு. கல்யாணம் தண்ணிக்கு பாரு, அப்ப பாத்துக்கலாம் அத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அங்க நடக்க போறது எங்க வீட்டு கல்யாணம்ல. உங்க வீட்டு கல்யாணமா? அது இல்லம்மா, உங்க வீட்டு கல்யாணத்தை எங்க வீட்டு கல்யாணம்னு நினைக்கிறேன்னு சொல்லுதே. குடும்பத்தோட கல்யாணத்துக்கு முந்தின நாளே வந்து எல்லா வேலையும் செய்யறமா ஏன்டி? ஆமா, பின்ன பரணி கல்யாணம்ல போறதுக்கு கசக்குமா என்ன? நாங்க வரோம் பரணி. சரி, உடம்ப பாத்துக்கோ, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிடணும். நாங்க கிளம்பட்டுமா? பரணி, நான் வரேன், பிறகு பாப்போம். நாங்க கிளம்புதோம். சரி 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 சரிடே, போலாம். என்னப்பா இது? குடும்பமே பைத்தியம் பிடிச்ச குடும்பமா? அந்த அம்மா தான் என்கிட்ட வழியுதுன்னா அந்த பையன் ரொம்ப வழியறான். விடு, ஏதோ கிராமத்து மனுஷங்க, அவங்களாம் இப்படிதான் வெள்ளந்தியா இருப்பாங்க. அது சரி, இதுக்கு பேரு வெள்ளந்தியா? எரிச்சல் தான் வருது. உள்ள எனக்கே இரிட்டேட் ஆயிடுச்சு பரணி. எனக்கு ஒன்று புரியல, உனக்கு முகூர்த்த புடவை எடுக்கிற அதே நாள்ல அதே இடத்துக்கு இவங்க எதுக்கு வராங்க? மாப்பிள்ள, டாக்டரு இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா, அதனால இதே நாள்ல வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இந்த கடை தானே பெரிய கடை, அதுக்காக கூட வந்திருக்காங்களா? கார்த்தி, ஒரே கடையில தான் சேல் எடுத்திருக்காங்க, ஆனா பொண்ணு வேறதான். நீ கவலைப்படாத. சரி சரி, என்ன எம்புட்டு நேரம் தான் இங்கேயே நாம நிற்போம். வாங்க கிளம்பலாம், வாங்க வாங்க வாங்க. டாக்டர் மாப்பிள்ள, உங்க அம்மா டயர்டா இருக்கா பாருங்க. வாங்க. சரி ரத்னா, கிளம்புறோம். பரணி, பிளவுஸ் தைக்கணும்னா சொல்லு, நானும் கூட வரேன். ஏய், அதுக்கும் கூட்டமா போணுமா? தைக்க போறது நம்ம டெய்லர் தானே, அம்மா கூட போய் நான் கொடுத்துக்கிறேன். சரி சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. என்ன சிரிப்பு? நீ சேலை கட்டி வந்தல, அப்பவே கல்யாண பொண்ணு மாதிரி இருந்தல. தேங்க்ஸ் சண்முகம், அந்த சேலை எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சரி சம்முவா, நாங்க கிளம்புறோம். பரணி வாட்டி, ரத்னா கனி, நாங்க வரோம். போயிட்டு பாய் கனி. இல்லே, நீங்க இருங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். அண்ணே சரி, நானும் வரேன். சரி வா. இங்கே இரு. என்ன
பிடிச்சிருக்கா? நீ செலக்ட் பண்ணதுதான். அந்த சிலைய பிச்சைக்காரிட்ட உங்க அண்ணன் கொடுத்துட்டான். ஆனா இந்த சிலைய நான் பத்திரமா வச்சுப்பேன். ஓ, பரணிக்கு கல்யாணம் நடக்கும்ல, அதே மேடையில தான் உனக்கு எனக்கும் கல்யாணமே நடக்கும். ஏற்பாடெல்லாம் ரெடி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா? அடிபட்டதில்ல, பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. பிளட் பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்க தைரியமா இருங்க. டாக்டர், எஸ், என் பையன் எப்படி இருக்கான்? நல்ல நாள் அதுவுமா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் டாக்டர். இங்க பாருங்க, ஆதி விஷயத்துல நான் புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆதிக்கு ரொம்ப நாளாவே இதயத்துல பிரச்சனை இருக்கு. சீக்கிரமே அவருக்கு வேற மாற்று இதயம் பொருத்தி ஆகணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இத்தனை நாளா எப்படியோ மெடிசன் டேப்லெட்னு சமாளிச்சு வாழ்ந்துட்டாரு. ஆனா இப்ப நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதிகபட்சம் 2 இல்ல 3 நாள் தான் ஹோப் தர முடியும். அதுக்கு மேல எங்களால ஹோப் தர முடியாது. அதுக்குள்ள யாராவது டோனர்ஸ் கிடைச்சு மாற்று இதயம் பொருத்த முடிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேல நாள் கடந்துச்சுன்னா ஐ கான்ட் அஷ்யூர் எனிதிங். ஐ எம் சாரி. டாக்டர், ஆதி, இத கேட்கறதுக்கு தான் நான் உயிரோட இருக்கேனா? என் புள்ளைல 2 நாள் தான் உயிரோட இருப்பான்னு என் காதலியே கேட்க வச்சுட்டே கடவுளே. நான் என்ன பாவம் பண்ணேன்? அக்கா அழாதீங்க அக்கா. ஆதிக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியா இருப்பான். நீங்க அமைதியா இருங்க. என்னக்கா 2 நாள்? ஒரே நாள்ல நான் ஆர்ட்டுக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். போதுமா? நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. அது போதும். பார்வதி, நீ அக்கா கூடவே இருந்து பாத்துக்கோ. நான் வந்துடுறேன். சரிங்க. ஆதி, அண்ணி அண்ணி அழாதீங்க அண்ணி. அவர் தான் சொல்லிட்டாருல, கண்டிப்பா ஆதிக்கு எதுவும் ஆகாது. நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க அண்ணி. ஆமா நீங்க பதட்டமாயி உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. அண்ணன் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. அந்த புண்ணியம் நம்ம ஆதியை கண்டிப்பா காப்பாத்திரும். நீங்க தைரியமா இருங்க நீ. அக்கா வாங்க, வந்து உட்காருங்க அக்கா. வாங்க உட்காருங்க. இங்க வாத்தோட ஒய்ஃப் யாரு? சொல்லுங்க டாக்டர், நான் தான். அவர் நல்லா இருக்கார்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எல்லாரும் கொஞ்சம் நான் சொல்றத கவனமா கேளுங்க. யாரும் பதட்டப்படாதீங்க. வாசுக்கு தலையில் அடிபட்டதுனால பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதனால அவருக்கு நினைவு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர், ஆபரேஷன் பண்ண என் பையன் பழச்சுக்குவான்ல, என் பையனுக்கு ஒன்றும் ஆகாது இல்ல? அதுக்கு தாம்மா நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுத்து சொல்லுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வாசு, 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 உனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. நீ நல்லபடியா திரும்பி வந்துடுவ. நான் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான், சரியாயிடும் சொன்னாரு. பாரதி, பாரதி தான், பாரதி தான். இன்னும் 2 நாள் தான், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான் சொன்னாரு. வாசு, உனக்கு ஒண்ணு இல்லடா. தெரியலம்மா, நான் திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியல.
ஐயோ வாசு, இங்க பாரு, அப்படிலாம் என்னை விட்டு ஈஸியா போயிடலாம் நினைக்காத. நீயும் நானும் வாழ வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆமாண்டா. சண்டை போடணும், நீ என்ன சமாதானப்படுத்தணும், நம்ம பொண்ணு படிக்க வைக்கணும், நகை சேர்க்கணும், நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும். இதெல்லாம் நீ இருந்தா தானே செய்ய முடியும். என்னடா, எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? அதான் டாக்டர் சின்ன அடிதான் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னார்ல. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ நல்லா இருக்க. பாரதி, நான் நல்லபடியா திரும்பி வருவேன் நீ நம்புறல்ல? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ என் கூட வரதான் போற. உனக்கு ஒண்ணும் இல்லடா. அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கூட. சத்தியமா? இப்ப எதுக்கு சத்தியம் எல்லாம் கேக்குற? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் நீ சுமங்கலியா இருக்கணும் பாரதி. என்ன பேசுற நீ? நீ திரும்பி வரதான் போற. நான் சுமங்கலியா இருக்கதான் போறேன். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. லூசா நீ? அதான் ஒண்ணும் ஆகாதுல்ல. அப்புறம் என்ன சத்தியம் பண்ண. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு பாரதி. சரிடா, நீயே வந்து அச்சத போடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சத்தியம். பாரதி, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நம்ம காதல் மேல சத்தியம் பண்ணிருக்க. ஞாபகம் வச்சுக்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த தாத்தா தாண்டி, இவனேதான். இந்த தாத்தா தான் என்கிட்ட லிஃப்ட் கேட்டு மொத்தமா மாட்டி விட்டான. இவன ஏய், பொறுமையா இருடி. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏய் வா. இந்த லெஃப்ட் தான், இந்த கோயில் தான். நிப்பாட்டுங்க. அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். வணக்கம்மா. இந்தா புடி. நீ கேட்ட பணம் அப்படியே உள்ள இருக்கு. ஏய் போன் எடு. இங்க பாரு, நீ கேட்ட எல்லா பணமும் இதுல இருக்கு. சரிங்கம்மா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ யார் கண்ணிலையும் படாம இங்கிருந்து ஓடி போயிடணும். அதுக்காக தான் நான் உனக்கு இவ்ளோ காசு கொடுத்திருக்கேன், புரியுதா? அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா. அப்படியே பக்காவா மாறு வேஷத்துல வட இந்தியா டூர் போயிடுறேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தா எல்லாரும் மறந்துடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்பவே இந்த செகண்டே இந்த ஊரை விட்டு ஓடணும். நான் தான் பேக்கோட வந்திருக்கல. நேரா ஸ்டேஷனுக்கு போய். ஸ்டேஷனா? இல்லம்மா, ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில பிடிச்சு வட இந்தியா போயிடுறோமா. அதான் கையில காசு வந்துருச்சுல. நீங்களும் கிளம்புங்கம்மா, நானும் கிளம்புறேன். இங்க பாரு, உடனே கிளம்பி போயிடு. இத வெச்சுக்கோ பத்திரமா. முதல்ல நான் கிளம்புறேன், நீ கொஞ்சம் பொறுமையா வா. சரிங்கம்மா. ஏய் வா.
டிரைவர் உடனே கிளம்பு. ஹே கல்யாணி, நான் முதல்ல போய் அந்த ஆளை அட்டாக் பண்றேன், நீ அப்புறமா வா. என்ன ஆகா இன்ப நிலாவினிலே ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், யார் இவரு? எதுக்கு இவரை இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், இவன் தான் அன்னைக்கு என்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஆட்டோல ஏறினா, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். என்ன பாப்பா, நீயே புடிச்சிட்டு வந்த போல. வெல்டன் இந்திரா, நாங்க கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கேஸ்ல நீங்க கஷ்டப்பட்டு அக்யூஸ்ட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. கௌதம், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ மேடம், இந்த ஆளை பிடிச்ச கிரெடிட் ஃபுல்லா இந்திராவுக்கு தான். அவதான் தைரியமா போய் நடு ரோட்ல எஸ்கேப் ஆனவரை பிடிச்சிருக்கா. நான் கூட லேட்டா தான் மேம் போனேன். ஓ, நீங்க ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லும்போது கூட ஏதோ தப்பிக்கதா போய் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இப்ப புரியுது இந்திரா. தேங்க்ஸ் மேடம். இது என் ஃப்ரெண்டு கல்யாணி. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததுனாலதான் இவனை பிடிக்க முடிஞ்சது. வெல்டன் கேர்ள்ஸ், நானும் என் காலேஜ் டைம்ல இப்படிதான் போல்டா இருந்தேன். இப்ப கூட நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு ரீசனே யாருமே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு தான். பரவாயில்ல மேடம், நீங்க அப்படி இருக்கிறதா உங்க பதவிக்கு கெத்து. அப்புறம் மேடம், இந்திராவோட கேஸ் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை மறுபடியும் ஸ்டேஷன் பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லாம இன்னைக்கே முடிச்சு விட்டுட்டேன். ஓகே மேடம். மஞ்சுளா மேம், இவரை லாக்அப் கூட்டிட்டு போங்க. எஸ் மேடம். ஏய் போயா போயா. இந்திரா, நான் உங்க பேர்ல எந்த கேஸும் இல்லாத மாதிரி எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சு கொடுக்குறேன். சில டீடைல்ஸ் மட்டும் வேணும், கொஞ்சம் சொல்றீங்களா? மேடம் சொல்லுங்க கௌதம். அப்போ இந்திராவோட ஐஏஎஸ் படிப்புக்கு எந்த இஷ்யூஸும் வராதுல்ல? அதான் நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்களே செஞ்சுட்டீங்களே. அந்த ஆளோட பேரு, பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாமே நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இனிமே இந்த கேஸ பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. இந்திரா, நீங்க நிம்மதியா ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உன்ன சந்திரசேகர் சார் வந்து பார்த்தாரா? சார் வந்து என்ன பார்த்தாரா? என்ன சொல்ற நீ? அச்சச்சோ, நான் விடிய விடிய அவங்க வீட்டு வாசலே காத்துக்கிட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரி சிவகாமி மேடமும் என்ன வீட்டுக்குள்ள விடல. மேடத்துக்கும் போன் பண்ணி பார்த்தேன், அவங்களும் போனை எடுக்காம கட் பண்ணிட்டாங்க. ஏன் தான் உன் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. சரி, சார் ஏதாவது சொன்னாரா? வேற ஏதோ சொல்லல அன்பு. ஆனா
பாக்குறதுக்கு அவருக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருந்தாரு. எப்படியும் மேடம் காலேஜுக்கு வருவாங்க. அப்ப அவங்கள நேர்ல பார்த்து கேட்டுக்கிறேன். காலேஜுக்கா? மேடம் எதுக்கு காலேஜுக்கு வர போறாங்க? அதுவா, வருஷம் காலேஜ் டாப்பரா வருவாங்கல்ல, அவங்கள நேரா வந்து பாராட்டுவாங்களாம். அதுக்கு தான் இன்னைக்கு வருவாங்க. அப்படியா? அப்ப இந்த வருஷம் காலேஜ் டாப்பரா யார் வந்திருக்காங்க? நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம். அவளா இருக்குமோ? ஏய் அன்பு, நீ தானே? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்துட்ட. சாரும் மேடமும் தான் தங்குறதுக்கு வீடு கொடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்கு பணத்தையும் கொடுத்து எல்லாமே செஞ்சாங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்க கூட எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சரி அன்பு, விடு. அதான் காலேஜுக்கு வருவாங்கன்னு சொல்றியே, அங்க பார்த்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம், விடு. சரி, நீயும் காலேஜுக்கு கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு அப்புறமா வந்துடுறேன். என்ன வேலையா? என்ன வேலை? அது நான் காலேஜ் வரும்போது சொல்றேன். சரி, இப்போ நீ கிளம்பு. பாய். அப்பா சொல்லுமா, உன் புருஷன் என்ன பண்ணாரு? கேட்ட பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காருப்பா. அப்பா, என்னெல்லாம் எவனாவது கடத்தி வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் இல்ல 5000 ரூபாய் கேட்டா கூட கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனா அவளை கடத்திருக்காங்கன்னு உடனே 5 கோடிப்பா. அது அசால்ட்டா நைட்டோட நைட்டா ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாருப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமா சேர்த்து வட்டியும் முதலமா வச்சுக்கிறேன். சரிம்மா, அவரை பத்தி நமக்கு தெரிஞ்சது தானம்மா. சரி, அதை விடுங்க. நம்ம பிளான் எல்லாம் சொதப்பாம இப்படியே கரெக்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணி 4 நாள் தான்ப்பா மொத்த சொத்தையும் என் பேருக்கு கொண்டு வந்துருவேன். சரிப்பா, அவர்கிட்ட இடத்த சொல்லி வர வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு எனக்கு போன் பண்ணுங்க, சரியா? சரிம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முருகா, ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிரச்சனை வரும்போது நீதான் என் கூடவே இருந்து காப்பாத்துவ. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? இப்போ சாரும் மேடமும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கதான் என்ன அவங்க பொண்ணா நடிக்க சொன்னாங்க. எனக்கும் விஸ்வாசம் இருக்கும், நிச்சயதார்த்தத்தை அவங்க பொண்ணுக்கு செய்யற மாதிரி நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவங்க பேத்தி இல்ல, அவங்கள நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுது. யாருக்கும் கெடுதல் நினைக்காத சாரும் மேடமும் எதுக்காக என்னை இப்படி அவமானப்படுத்தணும்? கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில தான் அப்படி சொல்லிருக்கணும். ஆனா அது என்ன பிரச்சனை, யாரு கொடுக்கறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. முருகா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நீதான் அவங்கள காப்பாத்தணும். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்க. அனன்யா, சொல்ல, அவையே சாக போறா. மா, நீ சொன்னதுல சின்னதா ஒரு கரெக்ஷன்மா. அவ சாக போறதில்ல, நான் அவளை சாகடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னது? சாவடிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்கியா?
என்னடி உளற? அப்புறம் உண்மையான பொண்ணுன்னு ஒருத்தி வருவாளாம், அதுவும் என்கிட்டயும் உன்கிட்டயும் திமிரா வேற பேசுவாளாம். இதெல்லாம் சகிச்சுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அந்த அன்பரசி என் ரூம்குள்ள தங்கனதையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல இவ வேறயா? அதான் வச்சா அவளுக்கு ஒரு ஆப்பு. என்னடி பண்ண? சொல்லி தொலை. மா, அவ உன்னை எவ்வளவு அசிங்கமா பேசினா, என்கிட்ட எவ்வளவு திமிரா நடந்துக்கிட்டா, அதெல்லாம் என்ன மறந்துட்டியா நீ? இப்ப எதுக்கு அவ சாகறதுக்கு நீ இவ்வளவு துடிச்சிட்டு இருக்க? அனன்யா, அவ உங்க அப்பாவுக்கு பிறந்தவளே இல்லடி. என்னது? அப்பாக்கு பிறந்தவ இல்லையா? ஓ, அப்போ இப்போவும் அப்பா கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரா இவள? அவளை கொண்டு வந்து நடிக்க வச்சிட்டு இருக்கிறது உங்க அப்பா இல்ல, நான் தான். என்னது? நீயா? மா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி ஏதாவது புடிச்சிருச்சா? நமக்கு எதிரா ஒருத்திய நீயே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா, இது வரைக்கும் எனக்கு பைத்தியம் பிடிக்கல, ஆனா உன்னால சீக்கிரம் பிடிக்க போகுதுடி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு அங்க பின்னாடியே வர்ற? வேற நான் எங்கப்பா போவேன்? எங்கேயாவது போ. அப்பா, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது போனா அவ எங்க போவா? அதான் அவ முடிவை அவளே எடுத்துக்கிட்டாளே. எங்க போகணும்னு அவளே முடிவு எடுத்துக்கிட்டோம். ஆனா ஏன் வீட்டுக்குள்ள அவ வரக்கூடாது. அத்தனை பேருக்கு முன்னால என்ன தலகுனிய வச்சுட்டு சுயநலமா நீயே எப்ப முடிவு எடுத்தியோ அப்பவே அப்பா பொண்ணுங்கிற உறவு முறிஞ்சு போச்சு. அத்தனை பேர் எடுத்து சொல்லியும் யார பத்தி யோசிக்காம புடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டு நின்னில. ஏதோ தைரியம் இருக்க போய் தானே அவ்வளவு பிடிவாதம் உனக்கு. அந்த தைரியத்தோட நீயே இருந்துக்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல மனுஷன். நீயா வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்து தட்டி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஜானகி, வா போலாம். ஏங்க, அவ அழுதுட்டு நிக்கிறா, அவளை இப்படியே விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும்? மாமா, பாவமா நிக்கிறா மாமா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பேசலாம் மாமா. அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிறான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே சொன்ன. இப்பதுக்கு அவ மேல பாவம் பாக்குற? அகம்பாவம் பிடிச்ச கழுதைக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது. பேசாம வாங்க. கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க துப்பு இல்லாம இப்படி வந்து நிக்கிறியடி. ஏய், இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, நீ சரின்னு சொல்லு, நாங்க போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுறோம். வாயை திறந்துதா சொல்லந்தீப்பா. என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. ஜானகி, இதுக்கு மேலே அவள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க போறியா? மரியாதை அவ சொல்லிட்டேன் இல்லையா? என் பேச்ச மீறி அவளை அழைச்சிட்டு வரணும்னு நினைச்ச நான் வேற ஒரு முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். வா. அப்பா, படுற கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டு பலன் அனுபவிக்கிற நேரத்துல இப்படி வாழ்க்கையை பாழாக்கிட்டு நிக்கிறா பாரு. முதல்ல அழுகிறத நிறுத்து. எங்க பெத்த பொண்ணு இப்படி அம்போன்னு நடு ரோட்ல விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான் அப்படி பேசுறவனா ஜானகி? உன் பொண்ணு என்ன பேச வச்சுட்டா.
பேச வச்சுட்டா ஜானகி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முன்ன அத்தை ஏதாவது சொல்லியிருந்திருக்கணும், இல்ல ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணிருக்கணும். இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதுக்கா. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவதான் அவ்வளவு தெளிவா சொல்றால, அது அவளாவே யோசிச்சு எடுத்த முடிவுன்னு இதுல சம்பந்தமே இல்லாம என்னெல்லாம் இழுக்காதீங்க. மீனாட்சி அக்கா, ஐஸ்வர்யா அக்காவுக்கும் என் முடிவுக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்ல. கேட்டீங்களா? சத்தியமே பண்ணி சொல்லிட்டா. இங்க பாரு தீபா, நான் மறைச்சு பேசலாம் வேலையே இல்ல. நீ இப்ப சரியான முடிவை தான் எடுத்திருக்க. உனக்கும் இந்த மாதிரி ஹை கிளாஸ் ஃபேமிலிக்கும் செட்டே ஆகாது. அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி போறதுதான் நல்லது. நீ எடுத்த முடிவுல உறுதியா இரு. கண்டிப்பா இருப்பேன். நான் இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். இப்ப நீ என்னதான் முடிவுல இருக்க? இப்ப நீ எங்க போவ? ஏன் போறதுக்கா இடம் இல்ல? அத ஆதரவு இல்லாதவங்க போறதுக்குன்னு எத்தனையோ மடமும் இருக்கு, அநாத ஆசிரமமும் இருக்கு. அங்கெல்லாம் இல்லனா கூட ஏதோ ஒரு கோயில் வாசல்ல போய் உட்கார்ந்தாலும் பொழப்பு ஓடிடுமே. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? தீபா இப்ப என்ன நிலைமையில இருக்கா? இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சீ, இதெல்லாம் என்ன மனுஷியோ? ஏன் நான் மனுஷிதான் பார்த்தா தெரியலையா? மனசாட்சி பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்தா போதும் மீனாட்சி அக்கா. எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் பார்த்தோம்னா நமக்கு இழிச்ச வாங்கிற பட்டம் தான் மிஞ்சும். என்ன என் புருஷனை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துற மாதிரி பிளான் போட்டல. இப்ப பாரு, உன் வாயாலேயே நீயே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இதுதான் நேரம். அன்னைக்கு நீயும் உங்க அண்ணியும் சேர்ந்து ஏதோ நல்லவங்க கெட்டவங்கன்னு எனக்கு பாடம் எடுத்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இப்ப தெரியுதா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு? அதுக்குதான் நம்ம தகுதிக்கு மீறி ஆடக்கூடாதுன்னு சொல்றது. ஏன் ஐஸ்வர்யா, தீபாவும் நம்மள மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. ஏதோ அவளுக்கு ஒரு குழப்பம், முடிஞ்சு அதை சரி பண்ண பாக்கணும், இல்லையா ஒதுங்கி போகணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு ஐஸ்வர்யா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதோ பாருங்கக்கா, ஒரே வீட்டுல வாழ வந்த பொண்ணுன்னு சொல்லி அவளையும் என்னையும் சரிக்கு சமமா வச்சு நீங்க பேசுறதே எனக்கு பிடிக்கல. நான் நினைச்சா லண்டன்ல போய் சாப்பிட்டுட்டு வருவேன். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அன்னக்காவடி தூக்குறவளோட என்ன வச்சு கம்பேர் பண்றீங்க? இதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாறி சவால்ல ஜெயிச்சிட்டால, அதான் நம்மள பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அத்தை, இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும் அத்தை. கட்டிடுவாங்க. முருகன் என் கழுத்துல தாலியை கட்ட வச்சு சவால்ல அந்த மாதிரி ஜெயிச்சது கூட நான் தாங்கிப்பேன் ஆண்டி. ஆனா மாறி சூர்யா கூட ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போறத என்னால தாங்கிக்கவே முடியல. சீஜா, அது வேற ஒண்ணு இல்ல, பொறாம வைத்திருச்ச. அங்கிள், நீ கவலைப்படாத ஜாஸ்மின். நாளைக்கு சூர்யாவும் மாரியும் ஹனிமூனுக்கு போக மாட்டாங்க. கல்யாண விஷயத்துல வேணா அந்த மாரி உன்னை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா சூர்யாவோட வாழ போற வாழ்க்கையில அந்த மாரியால ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. நான் ஜெயிக்கவும் விட மாட்டேன். மாரி நாளைக்கு ஹனிமூனுக்கு போக மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. அப்படி போக விட்டா நான் தாராவே இல்ல. சரிங்க ஆண்டி. ஜாஸ்மின், ஆமா, ரூம்ல பெட் எல்லாம் அலங்காரம் பண்ணி உன்னையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க.
இப்ப நீ என்ன பண்ண போற? எப்படி அவனை சமாளிக்க போற? நானும் அதைத்தான் கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன பண்ண போற? இருங்க வரேன். நேரா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறாப்புல இருக்குது. அதான் வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. சரிங்க சிஸ்டர். என்னத்த இன்னும் ஜாஸ்மின் வரல? எல்லாம் வீப்பு நம்ம கிட்ட தான். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கிளம்பிடுச்சு போல இருக்குது. என்ன பியூட்டி, கருப்பு சாமியாட்ட கையில சாட்டியோட கிளம்பிட்ட? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு நல்லா தெரிஞ்சும் என் கழுத்துல தாலியை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கால அந்த முருகன். இன்னைக்கு அவன ஒரு வழி பண்ண போறேன். என்ன பண்ண போற பியூட்டிக்கு? கருப்பு சாமி மாதிரி இந்த சாட்டையால அந்த முருகனை வெளுத்து வாங்க போறேன். சூப்பர் ஜாஸ்மின். ஃபர்ஸ்ட் நைட்டு கனவோட காத்துக்கிட்டு இருக்க அந்த எருமக்காரனை ஏண்டா இவ கழுத்துல தாலியை கட்டணும்னு வேதனைப்பட வச்சு நைட்டோட நைட்டா என் தாலிய குடுன்னு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடுற மாதிரி பண்ண போறேன். அப்படி போடு பியூட்டி குயின். எதுக்கும் உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அடி. செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான் அந்த மாட்டுக்கார பையன். சாகட்டும், அப்பயாவது என் தாலி இறங்கும்ல. ஓகே ஓகே, நீ ஒரு முடிவோட தான் சாட்டைய கையில தூக்கி இருக்கிற. முக்கியமா கேட்டுக்கோங்க, நான் அடிக்கும் போது அலறல் சத்தம் கேட்டு நீங்க யாரும் வந்து அவனை காப்பாத்த ட்ரை பண்ணாதீங்க. அவன் குரலை மாத்தி ஏன் குரல்ல கத்துனா கூட அவசரப்பட்டு பரிதாபப்பட்டு கதவை திறக்க கூடாது. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சீஜா, பியூட்டி குயின் போற ஸ்பீடா பார்த்தா நாளை காலைல மாட்டுக்கார பையன் டெட் பாடி தான். சரி சரி, ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போங்க. நான் தனியா கொஞ்சம் யோசிக்கணும். மகளே, சிஸ்டர் தனியா யோசிக்கட்டும். வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு என் கழுத்துல தாலியை கட்டணும்னு நீ ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையில துடிக்கணும். உன்ன தாலி கட்டின புருஷனை அதுவும் முதராத்திரி அன்னைக்கே சாட்டேரா அடிக்க துணிஞ்சிட்டல. உன் மேல இருக்கிற லவ்ல என் லவ்வ நீ புரிஞ்சுக்கணும்னு உன்னை நாய் மாதிரி சுத்தி சுத்தி வந்தண்டி. ஆனா நீ என்ன மனுஷனாவும் நினைக்கல, உன் புருஷனாவும் மதிக்கல. உன்னை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடிதான் கறக்கணும். அந்த வித்தை தெரிஞ்ச வேண்டி நானே. உன்னை எப்படி வழி கொண்டு வரணும் பாரு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி மகளே, பியூட்டிக்கு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. மாட்டுக்கார பயலோட அலறல் சத்தம் ஹெவியாக கேக்குது. ஜாஸ்மின் வாய்ஸ் மாதிரி இருக்கு. சித்தப்பா, நல்லா கேட்டு பாருங்க. இது முருகன் குரல் மாதிரி இல்ல, ஜாஸ்மின் குரல் மாதிரி இருக்கு. அப்படியா சொல்ற? என்ன விட்டுடு ப்ளீஸ், வலி தாங்க முடியல. அட ஆமால, பியூட்டி குயின் வாய்ஸ் மாதிரில இருக்குது. சித்தப்பா, ஜாஸ்மினை காப்பாத்தலாம், கதவை தட்டுங்க. ஐயோ, அவசரப்படாத மகளே. ஏற்கனவே பியூட்டி குயின் என்ன சொல்லி இருக்குது? நான் அடிக்கும் பொழுது முருகன் வலி தாங்க முடியாம குரலா மாத்தி என்ன மாதிரி கூட கத்துமா. நீங்க யாரும் வந்து கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குல்ல. பாட்டுக்கார பையன் மிமிக்ரி தான் பண்றான். அதையும் மீறி நாம கதவை திறந்தோம், பியூட்டி குயின் பிசாசா மாறிடும். பேசாம அவன் கத்துற சவுண்டை என்ஜாய் பண்ணுவோம். நீ என்ஜாய் பண்ணு. வலிக்குது. நான் புருஷன், உன்னை தொட்டு தாலி கட்டின என்ன அடிக்க நினைக்கிறது தப்பு இல்ல. இப்ப நான் உன்னை அடிச்சதால உன் மேல இருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறையல. இன்னும் சொல்லப்பட இன்னும் 10 மடங்கு
அதிகமா தான் இருக்கு. லூசு லூசு லூசு. நான் கூட சந்தோஷமா வாழணும் தாண்டி உன்னை கல்யாணமே பண்ணிருக்கேன். காரணமான அந்த தாராவை, ஏய் பார், இனிமே அந்த தாரா கூட சேர்ந்துட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருந்த நான் பேச மாட்டேன். கிடக்கு பார், அது பேசும். சரி வாங்க. ஓடிடலாம். பார், என்ன இத்தனை நாள் காமெடி பண்ணி சுத்திட்டு இருந்தால காமெடி நினைச்சிட்டியா? நானும் ஹீரோ தாண்டி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உட்கார். என்ன என்னாச்சு? உட்காருன்னு சொல்றேன்ல. நான் எதுக்குமா இங்க? உட்கார் யமுனா. உட்கார். இனிமே இதுதான் உன் இடம். அம்மா நீ சொல்றது புரியல. எங்கேயோ யார் வீட்லயோ யாருக்காகவோ நீ பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லம்மா. உன் புருஷன் உனக்கு உறுதுணையா இருந்திருந்தா நான் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனா உன் புருஷன் அவங்க அம்மா செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் சும்மா நிக்கிறாரு பாத்தியா? எப்ப எல்லார் முன்னாடியும் கோவில்ல வச்சு பொண்ணு அந்த கோக்கில அரைஞ்சாங்களோ அதுக்கப்புறமும் நீ அவங்க வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அம்மா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு, நிறையவே இருக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டதும் தான் எனக்கே அது உரைச்சுது. எந்த பொண்ணுக்கா? அதை விடு, அவ சொன்னதை பத்தி மட்டும் பேசுவோம். கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு எல்லான்னு என்னைக்கு நாம ஒரு முடிவுக்கு வந்தோமோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இது. இன்னைக்கு எனக்கு எல்லாமே தெளிஞ்சிருச்சு. யமுனா, இது உன்னோட மிஸ். நீதான் இனிமே இந்த மிஸ்ஸுக்கு எல்லாம். இந்த மிஸ்ஸோட வாரிசு. இந்த மெஸ்ஸ ஒரு பெரிய ஹோட்டலா மாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. இனிமே அதுதான் உன்னோட கனவா இருக்கணும். யமுனா, இனிமே உன் கண்ணுல கண்ணீரையே நான் பார்க்க கூடாது. உனக்கு இங்க 1000 வேலை இருக்கு. உன் கனவை நோக்கி நீ நடக்க ஆரம்பி. நீ ஜெயிச்சு காட்டுவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சக்தி, என்ன இதெல்லாம்? எனக்கு ஒன்றும் புரியலக்கா. கோவில்ல இருந்து பாக்குறேன். அம்மா கிட்ட ஏகப்பட்ட சேஞ்சஸ். என்ன சாஃப்டா ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா. அப்பா, இப்படி ஒரு மீனாட்சி அக்காவை நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல. மிரண்டு போய் நிக்கிறேன்டி. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்காதா? ஆனா இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் தான். மீனாட்சி அம்மா செஞ்ச ஒவ்வொன்றும் சரி. நாம யோசிக்காததான் மீனாட்சி அம்மா செஞ்சிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை தாண்டி வாழ்க்கை இருக்குன்னு ஒரே ஒரு செகண்ட்ல மீனாட்சி அம்மா புரிய வச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் யமுனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அக்கா, உன் வாழ்க்கைய பத்தி நீ முடிவெடுக்கிற இடத்துல தான் இப்ப இருக்க. நீ கலக்க போறக்கா. அம்மாடி, என் செல்ல, அடடடட, என் பாட்டு குட்டி. இப்பதான் உன் முகத்தை பார்க்க எனக்கு சூப்பரா இருக்கு. இத பாருடா, எப்படி அங்க மீனாட்சி அக்கா ஒரு இடத்துல கை வச்சாங்கன்னா அந்த இடத்தோட மதிப்பு கூடுமோ, அதே மாதிரி நீ தொட்டதெல்லாம் இங்க தொலைங்க போகுது. அப்புறம் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இங்க வைக்க போறோமா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இத்தனை நாளா நம்ம பொண்ணு இழந்திருந்த நிம்மதிய இப்பதான் அது முகத்துல நான் பாக்குறேன். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு அம்மா கிடைக்காம போயிருச்சு. இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி ஒரு குடிகாரனோட சிக்கி சீரழிஞ்சிருக்குமா? சாந்தா, உனக்கும் ஒரு நல்ல காலம் வரும். நீ எதுக்கும் கவலைப்படாத. மீனாட்சி அம்மா, என்ன விஷயம்? என்ன விஷயம்? மீனாட்சி அம்மா, கோகிலா அம்மா பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. உங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. நினைச்சேன்
இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் கோகிலா சும்மா விட மாட்டாளேன்னு நினைச்சேன். பாத்தியாக்கா, அவ புத்திய காமிச்சிட்டா பாத்தியா? சீக்கிரம் வந்துருக்குமா எல்லாரும்? என்னம்மா யோசிக்கிற? கோகிலா பஞ்சாயத்தை கூட்டி என்ன அடிப்பணிய வச்சிடலான்னு பாக்குறா. என்ன பத்தி அவளுக்கு இன்னும் சரியா தெரியல. ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் நான் யோசிப்பேன். முடிவு எடுத்துட்டேன்னா இந்த மீனாட்சியோட நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். அந்த கோகிலா என்னதான் செய்யறான்னு போய் பார்க்கலாம். வாங்க போலாம். வாங்கம்மா. வெற்றி, உங்க அம்மா தான் இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்கிறாங்களாம். ஆமா, இங்க பாரு, நம்ம போய் மீனாட்சி அம்மாக்கு ஆதரவா நிப்போம். அப்புறம் தேவையில்லாம நீயும் பேசாத, நானும் பேச மாட்டேன். எப்ப தேவையோ அப்ப பேசிக்கலாம், சரியா? வா. வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். ஏம்பா, மீனாட்சி அம்மா குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு. நடந்தது என்னன்னு சொல்லுங்கப்பா சபையில. அம்மா, இந்த மீனாட்சி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம சம்பந்தியன் கூட பார்க்காம எல்லார் முன்னாடியும் என்ன சவுக்காலே அடிச்சிட்டாமா. ஆமாம்மா, இந்த அவமானத்தை எங்களால தாங்கிக்கவே முடியலம்மா. அடிச்சாங்கன்னா ஏன் அடிச்சாங்கன்னு கேளுங்கம்மா. என்ன வேணாலும் இருக்கட்டும்மா, அதுக்காக கை நீட்டுவாளா? அப்போ நீங்க கை நீட்டினீங்களே அது? மா, இருமா ஒரு நிமிஷம். மீனாட்சி, இதை பாருங்க. நீங்க ரொம்ப பொறுமையானவங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். கோகிலா சொல்றத நான் இப்ப கூட நம்பல. நீங்களே சொல்லுங்க, இவங்களை நீங்க சாட்டையால அடிச்சது உண்மைதானா? அடிக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறா பாத்தீங்களா? புஷ்பா, பஞ்சாயத்துல குறுக்க பேசக்கூடாது. இத பாருங்க, நான் தான் சாட்சி, நான் தான் அத பார்த்தேன். முதல்ல மீனாட்சி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், அப்புறம் நீ வந்து சாட்சி சொல்லலாம். மீனாட்சி அம்மா, நீங்க அடிச்சது உண்மைதானே? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க என் கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க. ராணி இல்லனா இன்னைக்கு நான் உயிரோடவே இல்ல. ராணி தான் என் உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்கா. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாம் என்ன உங்க ராணியா நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு இருந்து எங்களை மனசார வாழ்த்திட்டு வயிறார சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாமா. சரிம்மா. சரிம்மா. வாங்க வாங்க, எல்லாம் உட்காருவோம். ஏப்பா, எல்லாம் உட்காருங்க. சரி. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற பொண்ண இப்படி டார்ச்சர் பண்றீங்களே. தயவு செஞ்சு கல்யாணத்தை நடத்த விடுங்க. நீ ராணி இல்லன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நீயும் சொல்லிட்ட. ஆனா அப்படி சொல்லவே முடியாத கொஞ்சம் பேர் வராங்க. அவங்க கிட்ட நீ இந்த சீன் எல்லாம் போட முடியாது. யாரா இருக்கும்? கான்ஸ்டபிள் மேடம், அவங்கள கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரேன் மேடம். என்னடா மனோ, திடீர்னு புது ட்விஸ்ட் போடுறா? என்ன மனோ, அது யாரா இருக்கும்? தெரியலையே தமன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு பாப்போம்.
அக்கா, உங்களுக்கு கல்யாணமா? ஏன் ராணி அக்கா எங்களை எல்லாம் கூப்பிடல? ராணி அக்கா, நாங்கன்னா எவ்வளவு பிரியமா இருப்ப. பர்த்டேக்கு எங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி தருவ? மாசம் மாசம் வந்து எங்களை பார்த்துப்ப. உன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு சொல்லாம விட்டுட்டியே. தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு காலையில பிரேயர் பண்ணும்போது உங்களுக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிருப்போல. ஏங்கா எங்களை மறந்துட்டியா? நான் எதுக்கு இந்த குழந்தைங்க முன்னாடி நடிக்கணும்? இனிமேலும் என்னால நடிக்க முடியாது. இந்த குழந்தைங்கள எனக்கு தெரியாதுன்னு எப்படி மனசாட்சி இல்லாம சொல்ல முடியும்? வேற வழியே இல்ல. நான் பொம்மி இல்ல ராணிதான்னு சொல்லியே தீரணும். தமன்னா, நாம 8 அடி பாஞ்சா இந்த சான்சி 32 அடி பாயிரா. நம்மள விட வேற லெவல்ல யோசிக்கிற பாத்தியா? அவங்க போல்ஸ் அதான் அப்படி யோசிக்கிறாங்க. அந்த ராணி மூஞ்சே சரியில்லை. இப்பவே எல்லா உண்மையே சொல்ல போறான்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லையே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சண்மதினா யாரு? அவங்க இங்க இல்ல டாக்டர். அன்கான்ஷியஸான நிலையில கூட பேஷண்ட் அவங்க நேம தான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஹெவி அட்டாக் வந்திருக்கிறதால உடனே அவங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹெல்த் கொஞ்சம் பெட்டர் கண்டிஷனுக்கு வரணும். ஒருவேளை அவங்க சொல்ற அந்த பொண்ணு அவங்கள மீட் பண்ணா அவங்களோட அந்த கண்டிஷன் பெட்டர் ஆகுமோன்னு தோணுது. முடிஞ்சா சீக்கிரமாவே அவங்கள பேஷண்ட பார்க்க வர சொல்லுங்க. சம்மந்தி, ஒரு நிமிஷம் வாங்க. மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. மாப்பிள்ள, சொல்லுங்க. டாக்டர் சொல்ற மாதிரி சண்மதி இங்க வந்தா தங்கச்சம்மா சீக்கிரம் குணமாவாங்கன்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் மாமா தோணுது. டாக்டர் சொல்ற மாதிரி அவ எவ்வளவு சீக்கிரம் இங்க வராலும் அவ்வளவு நல்லது. நான் வேணா உடனே போய் சண்மதியை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள. இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க அங்க போறது சரியா வராது. உங்களை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் தான் கோபம் ஜாஸ்தியாகும். அதனால நானும் உங்க அப்பாவும் முதல்ல சண்மதி வீட்டுக்கு போறோம். மாமா, அது வந்து டேய், மாமா சொல்றதாண்டா சரி. ஏற்கனவே அங்க நடந்தது எல்லாம் நினைச்சு ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ அங்க போறதை விட நாங்க அங்க போறது தான் சரியா இருக்கும். சண்மதி கிட்ட பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நாங்க அவளை இங்க கூட்டிட்டு வரோம். ஓகேப்பா, அவ இப்படியாவது இங்க வந்தா சரிதான். நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்படியாவது நாங்க பேசி கூட்டிட்டு வந்துடுறோம். சரியா? நீ தைரியமா இரு. வாங்க சம்மந்தி. நாங்க போயிட்டு வந்துடுறோம் மாப்பிள்ள. என்னம்மா இது? நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சண்மதி குடும்பத்தை மண்டபத்துல இருந்து துரத்தி விட்டா இவங்க எப்படியாவது அவ கையில கால்ல விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வந்துருவாங்க போல இருக்கே. அவ்வளோ சாதாரணமா நான் உங்களை ஒண்ணு சேர விட்டுருவேன் ஆர்த்தி. இப்ப பாரு வேடிக்கை. எங்க அழாதீங்க. அதான் அத்தையோட ஹெல்த் பெட்டர் ஆயிடும்னு டாக்டர் சொல்றாங்கல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, சரியாயிடுங்க. ராஜா, சொல்லுங்க. பாவம் ஸ்வேதா அழுது அழுது சோர்ந்து போயிட்டா. நீ போய் அவளுக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வாப்பா போ. சரிங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாங்க அவங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் கெஞ்சி பார்த்துட்டோமா, ஆனா அவங்க யாருமே நமக்காக மனசு இறங்குற மாதிரி தெரியல. இந்த விஷயத்துல அவங்கள மட்டும் தப்பு சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. என்ன மாமா இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? விரோதியாவே இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமையில
உதவுறது தானே மனுஷத்தனம். ஸ்வேதா, என்ன பேசுற நீ? மனுஷத்தன்மையா? அதையெல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அப்படி ஏதாவது அவங்க கிட்ட இருந்திருந்தா மண்டபத்துல வச்சு சம்மந்தி அம்மாவை அவ்வளோ பேச்சு பேசி அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்பாங்களா? சொல்லு. அமுதா, சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சம்பந்தி, எப்படியும் சண்மதி இங்க வரப்போறது இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பத்தி யோசிப்போம். ராஜி இருக்கிற நிலைமையில எனக்கு அவளை தவிர வேற எதையும் யோசிக்க கூட முடியல சம்பந்தி. டாக்டர் வேற நம்பிக்கையோட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சம்பந்தி. அப்பா, அம்மாக்கு எப்படி இருக்குப்பா? மாப்பிள்ள, அம்மாக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா. அவங்க நல்லபடியா குணமாயிடுவாங்க. இத்தனை நாள் நீ எங்கடா போன? நீ எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் உங்க அம்மா உன்னை பத்தி என்கிட்ட பேசாம இருந்ததே இல்ல தெரியுமா? அம்மா என்கிட்ட கோவப்படுறதெல்லாம் வச்சு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. உண்மையிலேயே அவங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்றத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பர்சனல் வேலைக்காக கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் வரைக்கும் போயிருந்தேன்ப்பா. அன்எக்ஸ்பெக்டடா அங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். பிரச்சனையா? என்னங்க சொல்றீங்க? அதனாலதான் என்னால உன்கிட்ட கூட போன்ல பேச முடியல ஆர்த்தி. எப்படியோ அங்க இருக்கிற ஆளுங்க மூலமா நான் பிரச்சனையில இருக்கிறத அம்மா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களால தான் நான் நல்லபடியா இந்தியாவுக்கு வர முடிஞ்சது. என் மேல அவங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும்ன்றத அப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ணே, உன்னையும் நான் அப்படிதான் பல நேரத்துல தப்பா நினைச்சேன். ஆனா நீயும் சரி அம்மாவும் சரி எந்த இடத்துலயுமே என்னை விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே. அம்மா நல்லபடியா குணமாயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. இது வரைக்கும் போட்டும், ஆனா இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்னு. சரி ஜீவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, இதான் அனு. நான் கேரளாவுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் போகும்போது தான் இவளை மீட் பண்ணேன். ஆக்சுவலாக அப்பையிலேருந்தே நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அனு, இவங்க தான் என்னோட அம்மா. நமஸ்காரம். இது அப்பா. நமஸ்காரம். வணக்கம்மா. அது என்னோட மாமா. நமஸ்காரம். என்ன மாப்பிள, பாப்பா நமஸ்காரம்னு சொல்லுது, தமிழையே காணாம. அதானே சொன்னேன், கேரளாவுக்கு மீட்டிங் போகும்போது தான் மீட் பண்ணேன் இவளை. ஓ, மலையாள குட்டியா? வெறு வெறு. ஆமாம் மாமா. ஆக்சுவலாக அனு எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் அவகிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுங்க மேலே இருக்கிற வெறுப்பே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது. மாப்பிள்ளைய மாத்துறது இவதானா? என்னை பற்றி முழுசாக இவ புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கு அவளால் மட்டும்தான் முடியும். பெரிய மாப்பிள்ள, இப்ப என்னையா சொல்ல வர்ற? எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம சொல்லிரு. மாமா,
ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நேற்று எனக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகவும் அதே சமயம் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்துச்சு. என்னால் யாரோ ஒரு பொண்ணை திடீர்னுலாம் பார்த்து பேசி கல்யாணம்லாம் பண்ணால் சந்தோஷமாக வாழ முடியாது மாமா. ஓ, அதனால தான் என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட எனக்கு பிடிச்ச இந்த அணுவையே ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். மாப்பிள்ளை கவுந்துட்டான். அதான் அனுப்பிட்டையும் இதை பற்றி பேசி நம்ம வீட்டுக்கு வர வச்சேன். ஏன்பா இது வெறும் யோசனையோட இருக்கா இல்ல முடிவே எடுத்துட்டியா? மா, எனக்கு ஆக்சுவலாக வேறு யாரை பற்றியும் எந்த ஐடியாவும் கிடையாது. நல்லா பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ண முடியுன்ற எந்த கான்ஃபிடென்ஸும் எனக்கு இல்லைம்மா. அதனால தான் அனுவை நான் சூஸ் பண்ணேன். ஓ ஆக நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு பொண்ணு அக்காட்டையும் எங்க கிட்டையும் காட்டுறதுக்காக வர சொல்லியிருக்க, அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி மாமா, அப்படியே தான். அவ்வளவுதான், சிம்பிள். அம்மா, நீங்கள் கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் அனு இங்கே தான் தங்க போகிறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அனு, ஹாய். என்ன விக்ரம் இந்த பக்கம்? இல்லை, சும்மா கேஷுவலாக தான் வந்தேன். உனக்கு இது புது இடமாச்சே, நீ கம்ஃபர்டபுளாக இருக்கியா என்ன ஏதுன்னு சும்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆர் யூ ஓகே? ஓகே தான். ஓகே. தென் அப்புறம் அப்புறம் எந்த அப்புறம்? இல்லை, நீங்கள் இங்கே நீ ஆக்சுவலாக முழு சம்மதம் தானே உனக்கு? நான் கேட்டேங்கிறதுக்காகலாம் ஒத்துக்கலையே. விக்ரம், ஓ மேலே எனக்கும் இஷ்டம் உண்டு. சரி, அதனால தான் நீ சோதிச்சப்போல் நான் சரின்னு பறஞ்சது. ஓ ஓகே, சரி, ஃபைன், தேங்க்யூ. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது கம்பல் பண்ணி தான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனால் ஓகே, இப்போ அது இல்லை, நான் ஃபைன். சாப்பிட்டல? சாப்பிட்டாச்சு. சரி, ரெஸ்ட் எடு, காலையில் பார்க்கலாம். ஓகே, குட் நைட், பாய். அப்போ அப்படின்னா ஏதோ சத்தம் கேட்டுச்சுல? நம்மளே தும்பி மாட்டிக்கிட்டமே. கேட்கல, எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்லை, அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, மாப்பிள்ளை காதில் விழுந்துருச்சு. அவன் கையில் மாட்டினா அவ்வளோதான், எஸ்கேப் ஆயிடும். இங்கிருந்து தான் கேட்டுச்சு. என்ன சத்தம்? ஏய், யாரு? ஏய், யாரு? ஐயோ, பார்த்துட்டா வேணவா தெரியலையே. அவன் கையில் மாட்டாமல் எஸ்கேப் ஆயிடணும். டேய், நில்றா. அனு, ஏதோ திருட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ உள்ளே இருந்துக்க, வெளியில வராத, நான் பாத்துக்கிறேன். டேய், நில்றா, நில்லு. டேய், நில்லு. டேய், ஓடாத, இருறாங்கறல்ல. டேய், நில்லுடா. ஐயோ, மாப்பிள்ளையோட வேகத்தை பார்த்தா நம்மள சட்னியாக்க போட மாட்டாங்களா இருக்க. ஏய், நிக்கிறியா இல்லையா? இங்க பாரு, நானா பிடிச்சேன்னு வச்சுக்க, சாப்பிடுச்சிருவோம் உன்னை. டேய், டேய், நில்றா. டேய், டேய், எங்க? டேய், டேய், மரியாதையா வெளியில வா. என்னாச்சு ப்ரோ? டேய், நம்ம வீட்டுக்குள்ள திருடன் ஒருத்தன் வந்துட்டான்டா. எது திருடனா? நம்ம வீட்லயா? டேய், யாரா அது? டேய், எங்கடா இருக்க? டேய், எங்க இருக்க? இங்க பாரு, நீ ஏன் வெளிய வந்திருந்தீனா தப்பிச்ச. நாங்களா கண்டுபிடிச்சோம், அவனை உன்னை தீத்து கட்டிடுவோம். வெளிய வா, வெளிய வாடா. டேய் விஜய், அவன் இங்க எங்கேயோ தான்டா இருக்கான். ஐயோ, ஒருத்தருக்கு 2 பேர் வந்துட்டாங்களே, எப்படியே எஸ்கேப் ஆயிடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டிய? திருட்டுத்தனமா இவளுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அக்கா சொல்லுங்க. உண்மைதான். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாரா, கல்யாண பொண்ணுக்கு கோவம் எல்லாம் வருது. மகா, மீராவுக்கு கல்யாண கலை வந்துருச்சுல? ஆமாமா, முகத்துல கல்யாண கலை அப்படி தாண்டவம் ஆடுது. இதுக்கப்புறமும் நாம வெயிட் பண்ண கூடாது. உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ஏய் தையல், நீ நினைச்ச கல்யாணம் நடக்காது. நான் நினைச்ச கல்யாணம் தான் நடக்கும். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்லுவிய. இல்லனா துப்பாக்கிய தூக்கி நெத்திக்கு நேரா நீட்டி தலை செதறிரும், செத்து போயிருவேன்னு சொல்லுவிய. ஆனா இது வரைக்கும் ஒன்னும் நடக்கலையே. இனிமேலும் நடக்காது. நடக்கும்டி. இனிமே நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். மகா, நீ மத்தவங்களுக்காக நல்லது நினைச்சா கண்டிப்பா எல்லாம் நல்லதா நடக்கும். நானும் உன் கூட இருப்பேன். ஏய், நீ பேசாத சரியா? இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. முதல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். மீரா, இந்த தையக்காரிய நம்புனா நீ வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்க வேண்டியதுதான். உன் கல்யாணம் ஒரு கனவாவே போயிடும். இது பாரு, நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். மகா பார்த்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? ஒரே வாரிசு, கோடி கோடியா பணம் இருக்கு. அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா சந்தோஷமா வாழலாம். அப்படியா? சந்தோஷமா வாழலாமா? ஆமா, நோ டவுட். 4 தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வச்சிருக்காரு அவங்க அப்பா. நீ ராணி மாதிரி இருக்கலாம். அப்புறம் என்ன? ராணி மாதிரி வாழ வேண்டிய ஒரு ராஜ வாழ்க்கைய உங்க பெத்த பொண்ணுக்கு தராம மீரா அக்காவுக்கு விட்டு கொடுக்கறிய? பேசாம உங்க 2 பொண்ணுங்களையும் அவனுக்கு கட்டி கொடுக்க வேண்டியதானே? 2 சில்லு வண்டுகளும் சந்தோஷமா வாழட்டும். நீங்க கூட சேர்ந்து வாழலாம். தேவைப்பட்டா மொத்த குடும்பமும் கும்பலா உட்கார்ந்துட்டு அப்படியே போதை ஏத்திக்கிட்டு அப்படியே மயக்கத்துல மிதக்கலாம். ஏ தையல், பாய மூடு, இல்ல கிழிச்சிருவேன். ஹலோ அர்ச்சனா ஆண்டி, கிழிக்கிறதும் தைக்கிறதும் ஏன் வேலை. அது உங்களுக்கு வேணாம், செட் ஆகாது. ஏய், என்னடி சிரிப்பு? மகா, நீ முன்ன மாதிரி இல்ல. நீ பழைய மகாலட்சுமியாவே இல்ல. இனிமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், இனிமே எப்பவும் இப்படி ஏன்னு சவுண்ட் மட்டும் தான் விட முடியும். ஜெயிக்க போறது என்னவோ சீதா தான். நீ சபதம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அண்ணே, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதானே பேசுற? அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் வழியை விட்டு பேசுங்க. மீராக்கா நீங்க வாங்க. ஏய், இந்த மகாவோட சரித்திரத்துல தோல்விங்கிறதே கிடையாது. அப்படியா? பெஸ்ட் ஆஃப் லக், சிறப்பு வாழ்த்துக்கள். அக்கா நீங்க வாங்க. நானும் வரேங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒரு கொலை பண்றதா இல்ல 2 கொலை பண்றதான்னு யோசிக்கிறேன். இத பாரு விஷால், கொலை பண்றதுல ஒரு பிரயோஜனமுமே இல்ல. நீ நினைச்சது நடக்கணும். மீரா உனக்கு கிடைக்கணும். அதுக்காக எதுக்கு கொலை பண்ணணும்? பின்ன என்ன பண்றது? அவங்க பாட்டுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா ஹனிமூன் போவாங்க. நான் வேடிக்கை பார்க்கணுமா? என்னால அப்படி இருக்க முடியாது. ஒரே போடுதான், உயிர் போயிரும். அவ்வளவுதான். ஆமா, am I right? இல்ல, you're wrong. முதல்ல நீ இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. கோவப்படாம நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வேணும்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் சாட்சி கையெழுத்து போடட்டுமா? சொல்லுங்க. இல்ல விஷால், ஒரு வகையில நீயும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். என்னை விட நீ ரொம்ப ஆக்ரோஷமா இருக்க. நீ நினைக்கிறது சரிதான். நாளைக்கு காலையில சத்யன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. கொலையா? குட் ஐடியா. கிரேட் கிரேட் கிரேட். சத்யன் கதையை முடிச்சிடலாம். முட்டாள் மாதிரி பேசாத. சத்யன் வரக்கூடாதுன்னா கொன்னுடுன்னு அர்த்தம் இல்ல. மரண பயத்தை காட்டு.
சத்யன் ஒரே ஒரு வருஷம் பெட் ரெஸ்ட்ல இருக்கட்டும். மீரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா சத்யன் செத்துடுவானோங்கிற பயம் வரட்டும். சோ அவன் உயிரோட இருக்கணும். புரியுதா? மகா, இவன் சிரிப்பை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணு, எத்தனை எலும்பு வேணாலும் உடையட்டும். ஆனா உயிர் போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். புரியுதா? சத்யா உயிரோட இருந்தா தானே மீராவை பிளாக்மெயில் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கும் மேல இந்த ஆக்சிடென்ட்ட நீதான் பண்ணேன்னு அவளுக்கு தெரியணும். அந்த பயத்துல தான் மீரா உன்னை கல்யாணம் பண்ணவே சம்மதிப்பா. நான் தான் அட்டாக் பண்ணேன்னு மீரா நம்பணும். எஸ், நீ ஆக்சிடென்ட் பண்றத வீடியோ எடுத்து வீடியோவை காட்டி தான் மீராவை சம்மதிக்க வைக்கணும். புரியுதா? எனக்காக நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எங்க எப்போன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். விடிய காத்தால சத்யன் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீயும் ஆட்களும் சத்யன் வீட்டு வெளியே இருக்கணும். அங்க போன உடனே எனக்கு கால் பண்ண. இது பாரு, பிளான் பண்ணிட்டா அத முடிக்கணும். நம்ம பசங்க ரொம்ப ஷார்ப்பு, என்ன வேணா செய்வாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சத்யன் வீட்ல இருந்து கால் பண்றேன். ஆர்டர் மட்டும் கொடுங்க. அடுத்த 10வது நிமிஷம் வீடியோ உங்க மொபைலுக்கு வரும். ஐ எம் ஷூர். நல்லா இருக்கு. நான் வரேன். கமான் பாய்ஸ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு தான் மானம், மரியாதை, ரோஷம் அதது எல்லாம் இருக்குல்ல. உங்க காசு எங்களுக்கு வேண்டாம், எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு எவனோ ஊர் பேர் தெரியாதவன் உயிரை காப்பாத்த எங்க பணம் தான் உங்களுக்கு கிடைச்சதோ. ஏன் உமா, என்ன பிரச்சனை பண்ணணும்னே கிளம்பி வந்திருக்கிறியா? அவன் தான் எங்களுக்கு தெரியாம அவனாவே வந்து பணத்தை கட்டியிருக்கிறான். அதான் அப்புறமா திருப்பி தரோன்னு சொல்லிட்டோம்ல. அதுக்கப்புறமா எதுக்கு ஏமாத்திட்டோம் புடுங்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்வு, காரு, இந்த வசதி, இது எல்லாமே எங்க கிட்ட இருந்து நீங்க புடுங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எங்க கிட்ட சொல்றீங்களா இது எல்லாத்துக்கும் இவங்க கூட்டா? கூட்டும் இல்ல, ஒண்ணு இல்ல. நியாயத்தை கேட்க வந்தா கூட்டுக்கிட்டுன்னு சொல்லுவீங்களா நீங்க? ஆமா, நாங்க கும்பலா வந்து கேள்வி கேட்கும் போதே இவ்வளவு தூரம் பேசுறீங்க. இந்நேரம் உமா மட்டும் தனியா வந்திருந்தா எப்படி எல்லாம் பேசிருந்திருப்பீங்களோ. இப்ப என்னடி வேணும் உங்களுக்கெல்லாம்? நியாயம் வேணும். என்னம்மா நியாயம் வேணும்? யார் இப்ப உங்களுக்கு எல்லாம் அநியாயம் பண்ணது? நியாயம் கேட்டு வந்திருக்கீங்க? ஏண்டா ரவி, என்ன அமைதியா பேசாம நிக்கிற? பணம் கட்டினது நீதானே? எதுக்கு கட்டின, ஏன் கட்டின, அத விளக்கமா சொல்ல வேண்டியதானே? ஐயோ, தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புறீங்களா? இதோட இதை விட்டுருங்க. என்னது விட்டுறதா? ஏங்க, நம்ம புள்ளையோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்ச காசு எடுத்துட்டு போய் ஊர்ல உள்ள எவனுக்கோ போய் செலவு பண்ணுவீங்க. அத கேட்டா அது ஏன் பணம், அத நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், அது என்னோட ரைட்ஸ், கேட்க உனக்கு உரிமை இல்லைன்னு சண்டை போட்டு வருவீங்க. இங்க வந்து கேட்டாலும் கேட்க கூடாதா? யாரும் இல்லாத அனாதை பயலுக்கு சம்பாரிச்சு போடுறதுக்கு நாங்க என்ன அனாத ஆசிரமம் வச்சிருக்கோம்? உமா, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், அவன் சின்ன பையன், அவனுக்கு யாரும் இல்ல, அனாதை பையன் அந்த வார்த்தையை சொல்லாதன்னு. கேட்க மாட்டியா நீ? நான் கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். அவன் யாரும் இல்லாத அனாதை. யாரு இருக்கா அவனுக்கு? இவங்க 2 பேரும் அவனோட சொந்த தாத்தா பாட்டியா? இல்ல தானே? அப்புறம் அப்படி சொல்றதுல என்ன தப்பு? இல்ல, எனக்கு புரியலங்க. இது வரைக்கும் நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் இப்படி பறிஞ்சு பேசினது இல்ல. என் கூட சண்டை போட்டதும் இல்ல. யாருங்க இந்த பையன்? அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்க அப்பா தான் வேலை வெட்டி இல்லாம அவனை புடிச்சிட்டு வந்து வளர்க்கறாருன்னா உங்களுக்கு என்ன? இந்த அனாதை பையனும் நாங்களும் ஒண்ணாங்க. உமா, அப்படி சொல்லாத. அனாதை அனாதை அனாதை. உமா
யாரடி அனாத? இவன் என் புள்ள, என் ரத்தம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சக்தி பாட்டி சக்தி பாட்டி சக்தி ஏய் வாடா, நான் தான் அப்பா. வா. இல்ல நான் வரமாட்டேன். நீ அப்பாவா நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்டா அப்படிலாம் சொல்ற? நிஜமாவே நான் தான் உன் அப்பா. இத்தனை நாளா இதை உன்கிட்ட சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. ஆனா நான் சொன்னது அத்தனையும் சத்தியம். ஏய், வாடா, ஒரே ஒரு தடவை என்ன கட்டி பிடிச்சுக்கூட. இங்க வாடா. வா. பாட்டி 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 சக்தி நான் வரமாட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கல. புரியுதுடா, என் மேல உனக்கு அவ்வளவு கோபம் இருக்கும். இத்தனை நாளா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்கிற கோபம் வரும். இதான் உன் அப்பனோட சூழ்நிலை. இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல, அது முழுசு உண்மைடா. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. ஒன்னும் தேவையில்லை, நீ கிளம்பு. நான் உன்னை பார்க்க விரும்பல. இவ்வளவு நாளா பொய் சொன்னது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் என்ன திட்டும் போது அமைதியா என்ன வேடிக்கை தானே பார்த்த. அப்போல்லாம் தெரியாதா நான் உன் மகனு? இப்ப மட்டும் வந்து பெருசா பேச வந்துட்ட. ஒன்னும் தேவையில்லை, நீ போ. நான் பண்ணதுக்கு உன் கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேக்குறேன்டா. ஏய் சக்தி, என்ன மன்னிச்சிருடா. ஏய் ப்ளீஸ்டா. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு நீ வேண்டாம். ஏய், அப்பாவை மன்னிக்க மாட்டியா? தாத்தா பாட்டி மட்டும் போதும், நீ கிளம்பு. அப்பா அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னாம கேப்பாப்பா. அப்பா அம்மா அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, கேப்பாம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா அப்பா 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 ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. நான் சொல்லலடா, உண்மை தெரியும் போது சக்தி உன்னை ஏத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட அவன் மனச ரொம்ப ஆழமா டச் பண்ணிட்ட. டேய், அவன் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருந்தா நீ எனக்கு தேவையில்லை, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். அப்பா அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா அவன் கேப்பான்ப்பா. ப்ளீஸ்ப்பா. பாரு, இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சக்தி ஒன்னும் கை குழந்தை இல்ல, அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும். தெரியாத எல்லாத்தையும் நீ இப்ப சொல்லிட்டியே. இதுக்கு மேல அவன் என்ன சொல்றானோ அதை நீ மதிக்கணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கத்திக்கு கத்தி வெட்டுக்கு வெட்டு நிக்க கூடாதுமா, அதெல்லாம் நல்லது இல்ல. இல்ல மாமா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். ஏன்னா நல்லவங்க எப்பவுமே எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் வம்பு தும்பு வேணான்னு பொறுத்து போவாங்க. அதையும் மீறி போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து லீகலா போவாங்க.
போலீஸால என்ன செஞ்சிட முடியுங்கிற தைரியம் நமக்கு கத்தி எடுக்கவும் தெரியும்னு அவங்களுக்கு புரிய வச்சோன்னு வைங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சலம்ப மாட்டாங்க. இல்லம்மா, இருந்தாலும் இதெல்லாம் அப்பா வித்யா பண்ணது சரிதான்ப்பா. அவங்க வீடேறி வந்து மிரட்டிருக்காங்க. அவங்கள சும்மா விட சொல்றீங்களா? என்னப்பா நீங்க? இல்லடா, கடைசியா உன்னை கொல்ற அளவுக்கு அவங்க துணிஞ்சதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்குடா. நான் இப்படி எல்லாம் பேசுற ஆளே இல்ல. ஆனா ஆவேசத்துல மோதி பாத்துருவோம்னு இறங்கி இழப்பு நமக்கு வந்துட்டா அதை தாங்குற தெம்பு எங்களுக்கு இல்லடா. அப்படிலாம் எதுவும் ஆகாது மாமா. அப்படி பேசாத வித்யா. நீ உன் இஷ்டத்துக்கு அசட்டு தைரியத்துல ஏதாவது பண்ணிட்டு போயிடுவ. பதிலுக்கு அவங்க மாமா சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் எவ்வளவு புலம்புனாலும் எதையும் மாத்த முடியாது. என்ன செய்வாங்கக்கா? நம்மள கொலை பண்ணிருவாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்களா? ஏற்கனவே அதெல்லாம் பாத்துட்டோம்க்கா. நமக்கு குடும்பம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல. பதிலுக்கு நாம செய்ய மாட்டோமா? நான் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் இந்த குடும்பத்தை நெருங்க முடியாது. அவங்களால இந்த வீட்டுல அடிச்சிருக்க ஒரு ஆணிய கூட புடுங்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், இந்த வீட்ல இருந்து யாரும் அந்த அக்யூஸ்ட் கூட தொடர்பு வச்சுக்காம இருக்கணும். நம்மளதான் சொல்றாளோ? இந்த வீட்லயா? என்னமா சொல்ற? இந்த வீட்ல இருந்தவங்க யாராவது அவங்க கூட தொடர்புல இருந்தாங்களா என்ன? இருக்காங்களே மாமா, தெரியாதா உங்களுக்கு? யாரு யாரு அவங்க கூட தொடர்புல இருந்தா? எல்லாரும் என்னதுக்கு பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியுமான்னு பாக்குறாங்கக்கா. உங்களை சந்தேகம் படல மாமா. நம்ம வீட்ல வேலை செய்யற ஒரு சில ஆளுங்க அவங்களுக்கு உதவி பண்றாங்கல்ல, அத சொன்ன. அந்த மகேஸ்வரி வேலைக்காரி வேஷம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்தாலே. ஆமாமா, இனி அந்த விஷயத்துல நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யார் அவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் நாம சும்மா விடக்கூடாது. வித்யா, அப்போ அவங்க கண்டிஷன் பைல கேன்சல் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க. எப்படி பண்ண போற? எல்லாரும் இந்த வித்யாவை இது வரைக்கும் ஹீரோயினா தானே பாத்திருக்காங்க. வில்லியா பார்த்தது இல்லையே. அவங்க ரூட்லயே போய் அவங்க கண்டிஷன் பைல கேன்சல் பண்ண வைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லதுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.